என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கும் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு பெரிய மோதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மோதல் எதனால் நடக்கிறது அப்படின்னா, மத்திய அரசுக்கும் எங்களுக்கும் மத்திய அரசோடு நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்பில் இருக்கிறோம், மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு காட்டிக்குது எல்லாருக்கிட்டையும். ஒரு கவர்னர் என்பவர் சபாநாயகரை விட உயர்ந்தவர். கவர்னர் என்பவர் சபாநாயகரை விட உயர்ந்தவர். அவருக்கு சபாநாயகருக்கு பக்கத்தில் ஒரு இருக்கையை போடுறாங்க அப்படின்னா, அந்த இருக்கை சபாநாயகர் அமர்ந்திருப்பதை விட ஒரு படி மேலே இருக்கணும், அப்படி இல்லைன்னா சமமாக இருக்கணும். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று நடந்த அந்த நிகழ்வில் மட்டும் சபாநாயகர் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, கவர்னர் கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு போட்டிருந்த அந்த இருக்கை சபாநாயகர் மேலே இருக்கிற மாதிரியும் கவர்னர் அவர்கள் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த இருக்கை அமைச்சிருக்காங்க. நம்ம இப்ப சபாநாயகருக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்றது இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் பேசல. தமிழ்நாடு அரசு எப்பொழுதுமே எங்களுக்கு சபாநாயகர் வேண்டாம், சபாநாயகர் ஒரு கவுன்சிலருக்கு கூட மதிப்பில்லாதவர் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற இந்த திராவிட மாடல் அரசு இப்படிதான் பேசிட்டு இருக்கு. இதே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இதே அதிமுக அரசு நடந்த போது கவர்னர்களை இந்த அளவுக்கு கேவலமா நடத்தினது இல்லை. ஓரளவிற்கு ஆளுநரை மரியாதையாக நடத்தி இருக்கிறது அதிமுக அரசு. ஆனா திமுக அரசுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. சபாநாயகர் என்பவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். சபையில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முதல்வர், இவர் அனைவரும் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரை சபையின் நாயகராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்தான் சபாநாயகர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் பட்டம் படித்த மேதாவிகள் கிடையாது. எல்லாரும் கட்ட பஞ்சாயத்து கும்பல். இன்னைக்கு தமிழ்நாடு ஆளும் கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கட்ட பஞ்சாயத்து கும்பல். இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவதற்கு முன்பு கட்ட பஞ்சாயத்து செய்து கை தேர்ந்தவர்கள். கட்ட பஞ்சாயத்து செய்து கை தேர்ந்து அதில் லட்சமாக சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு சட்டமன்றத்தில் செலவு செய்வதற்கு தகுதியுடையவர்களாக மாறிய பிறகு அவர்களுக்கு திமுக கவர்மெண்ட் சீட்டு கொடுக்கும். அந்த பணத்தை கொண்டு சட்டமன்றத்தில் செலவு செய்து லட்சமா கோடியா சட்டமன்றத்துக்கு செலவு செய்து, அதுதாங்க ஓட்டுக்கு 1000 5000 வரைக்கும் கொடுக்கறது. கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறவங்க இவங்க யாரு? நியாயவான்களா? நீதிவான்களா? அயோக்கிய பயிலுங்க. யாரு? இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே கட்ட பஞ்சாயத்து குரூப்புகள். இந்த கட்ட பஞ்சாயத்து குரூப்புகள்ல ஒருத்தர் தான் சபையின் நாயகராக இருக்கிற அப்பாவு. இவர் மேல பல வழக்குகள் இருக்கிறது, அதுவெல்லாம் இருக்கட்டும். அவர் சபையின் நாயகர், தமிழ்நாடு சட்டமன்ற சபையின் நாயகர். இதை நம்ம மதிக்கிறோம். அவர் சபாநாயகர். நம்ம என்ன கேட்கிறோன்னா, ஆர்.என். ரவி 40 ஆண்டுகள் மத்திய அரசு பணியில பணி செய்த ஒரு IPS அதிகாரி. 40 ஆண்டுகள் மத்திய அரசுல பணி செய்த ஒரு IPS அதிகாரி. அவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். நான் ஏன் சொல்றேன்னா, சபாநாயகருக்கும் தமிழ்நாட்டிற்கும் பல முரண்கள் இருக்கிறது, எனக்கு நன்றாக தெரியும். நான் அதை பற்றி பிறகு பேசுகிறேன். சபாநாயகர் செய்வது சரியா தவறா என்பதெல்லாம் பிறகு பேசுகிறேன். முதலில் பதவிக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. ஏன்னா எதை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள ஆகாத மனிதராக இருந்தா கூட அவர் வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குமில்ல, அவர் அங்க அமர வைக்கிறோம் இல்ல. இதுதான் முறை. இவர் 40 ஆண்டுகள் காவல்துறையில் பணி செய்த ஒரு IPS அதிகாரி. தமிழ்நாட்டின் ஆளுநராக மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நியமன பொறுப்பு ஆளுநர். நியமன பொறுப்பு என்று சொல்லிவிட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு கீழே அவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவர்.
மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். அப்ப மத்திய அரசு எங்கிருந்து வந்தது? மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களிப்பது எத்தனை லட்சம் மக்கள்? ஒரு தொகுதியில் எத்தனை லட்சம் வாக்காளர்கள்? குறைந்தது 2 லட்சம், அதிகம் என்றால் 5 லட்சம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு எத்தனை வாக்காளர்கள்? குறைந்தது 10 லட்சம், அதிகமா 20 லட்சம். அப்படி என்றால் மத்திய அரசை தேர்ந்தெடுத்தது எத்தனை கோடி மக்கள்? குறைந்தது 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு. அந்த மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் தான் ஆர்.என். ரவி அவர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? தமிழ்நாட்டில் உள்ள 6.5 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அப்படி என்றால் அவர் நியமன பொறுப்பு என்பதை நாம் சாதாரணமாக சொல்லிவிடக்கூடாது. அவர் நியமன பொறுப்பு தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதை கூறுகிறதோ அதைத்தான் மத்திய அரசு செய்கிறது. இன்று மோடி இருக்கிறார், மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். நாளை ராகுல் காந்தி வரலாம், மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். அதன் பிறகு இன்று இருக்கின்ற இந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, நாளைக்கு அவரு பிரதமர் ஆயிடலாம். அவரு நியமிக்கப்பட்டாலும் அவர் ஒரு ஆளுநர். தமிழ்நாட்டிற்கு எந்த மாநிலமாக இருந்தாலும் நியமன பொறுப்பு தான் ஆளுநர் பொறுப்பு. ஆனால் மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்ற பொறுப்புக்கு தமிழ்நாட்டின் முதல்வரை விட உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு பொறுப்பு தான் இந்த ஆளுநர் பொறுப்பு. ஏன் இவ்வளவு பெரிய விளக்கம் இந்த ஆளுநருக்கு தேவையா அப்படின்னா, கண்டிப்பாக தேவை. தமிழ்நாட்டில் உள்ள மக்களிடம் ஆளுநரை பற்றி தவறான கண்ணோட்டத்தை, தவறான புரிதலை மக்கள் மத்தியில் இந்த திமுக அரசு பரப்பி வருகிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ளணும். இதற்காகத்தான் இவ்வளவு பெரிய விளக்கம் தேவைப்படுகிறது. இப்பொழுது ஆளுநர் உரை. ஆளுநர் உரை தமிழக அரசு முதலில் ஆளுநர் உரையை தயார் செய்து ஆளுநரிடம் கொடுத்துவிடும். முன்னதாகவே அவர் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவரிடம் கொடுத்துவிடும். அந்த உரையை ஆளுநர் அவர்கள் படித்து பார்த்துவிட்டு அதில் ஏதாவது சிறு பிழைகள் இருந்தால் திருத்தம் செய்து கொள்வதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அவர் எதை வாசிக்கலாம், எதை வாசிக்க கூடாது என்று முடிவெடுப்பதற்கும் ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா சட்டமன்றத்திற்கென்று ஒரு மரபு இருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுகின்ற இடம் சட்டமன்றம். ஆகையால எதை வேண்டுமென்றாலும் நாங்கள் எழுதி கொடுப்பதை நீங்கள் வாசித்து விட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள்னு சொல்ல முடியாது ஆளுநரை. ஏன்னா ஆளுநருக்கென்று ஒரு சட்ட விதிமுறை இருக்கிறது. அதற்கு உட்பட்டு தான் அவர் நடப்பார். நீங்கள் சொல்லுவதை கேட்பதற்கு ஆளுநர் ஒன்றும் நீங்கள் வைத்த வேலையால் கிடையாது, இல்லையா? இப்ப இந்த ஆளுநர் உரையை வாசிக்கிறார். ஆளுநர் உரையை வாசிச்சுட்டு வராரு. அதுல உண்மைக்கு புறம்பாக சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த உண்மைக்கு புறம்பான சில விஷயங்கள் இருப்பதை தவிர்த்து விட்டு ஆளுநர் என்ன பண்றாருன்னா, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்நாடு, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையை முடிச்சிடுறார். உண்மைக்கு புறம்பாக சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த உண்மைக்கு புறம்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் தேசிய சராசரி 4.8. சில மாநிலங்கள்ல, இந்தியாவில் சில மாநிலங்கள் சொல்றதை விட பல மாநிலங்கள், குறைந்தது 13 மாநிலங்கள் அந்த 4.8 விட குறைந்த சராசரி உள்ள மாநிலங்கள் உண்டு. அந்த மாநிலங்கள் எல்லாம் ஓரளவிற்கு வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள். தமிழ்நாட்டோட சராசரின்னு பார்த்தா 6% சராசரி இருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பணவீக்கம் இருக்கிறது. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த உரையில என்ன எழுதி இருக்குதுன்னா, தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி குறைந்திருக்கிறது அப்படின்னு அந்த உரையில எழுதி இருக்காங்க. அதை ஆளுநர் தவிர்க்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ஆளுநராக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட சட்ட விதிகளை மீறி எதையும் செஞ்சிட முடியாது யாரும். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கட்ட பஞ்சாயத்து கும்பல் எழுதி கொடுக்கின்ற உரை. ஏன்னா தமிழ்நாடு அரசே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அரசு தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆளுநர் அதை தவிர்க்கிறார். அதை தவிர்த்ததுனால பல பிரச்சனைகள் அங்க வருது சட்டமன்றத்தில்.
ஆளுநரை வந்துட்டு ஒரு மனிதராகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தவே இல்லைங்க. அவர் ஆளுநர் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தாரோ அன்னைக்கு இருந்து தமிழ்நாட்டில் ஆளுநரை ஒரு மனிதனா, சராசரி மனிதனாவே மதிக்கல இந்த அரசாங்கம். ஆனா இந்த ஆளுநர் இதையெல்லாம் சகித்து கொண்டு எப்படிதான் வேலை செய்யறாருன்னு நம்மளாலே புரிஞ்சிக்க முடியல. அவருக்கு ஒருவேளை மத்திய அரசிடம் இருந்து ஏதாவது அழுத்தம் இருக்கிறதா, எதற்காக இவர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியல. மற்ற வேற யாரனா இருந்தா எடுத்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. எதற்காக இவ்வளவு அவமானப்பட்டு இவர் இந்த வேலையை செய்யறாருங்கிறது நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆளுநருக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. ஒரு ஆளுநர் வந்துட்டு சட்டமன்றத்திற்கு உள்ள வரும் பொழுதும் சட்டமன்றத்தில் இருந்து அவர் வெளியே போகும் பொழுதும் தேசிய கீதம் வாசிக்கப்பட வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற மரபு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாட வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் மரபு. இதில் தவறில்லை. தமிழ்நாடு முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டியது அவசியம். அதில் எந்த தவறும் இல்லை. முதலில் தேசிய கீதம் ஒலிக்கட்டும், பிறகு தமிழ்தாய் வாழ்த்தையும் ஒலிக்க செய்யுங்கள். இல்லை என்றால் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை ஒலிக்க செய்யுங்கள், பிறகு தேசிய கீதத்தை ஒலிக்க செய்யுங்கள். இதில் என்ன தவறு இருக்க போகிறது? இரண்டுமே மக்களின் உயிர் நாடி. தேசிய கீதமும் நமக்கு உயிர் நாடி, தமிழ்தாய் வாழ்த்து நம் ஊனில் கலந்து விட்டது. ஆகையால் இரண்டுமே நாம் தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதுவெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு சபையை நடத்துவது எதற்குன்னா, மக்கள் பிரச்சனைகளை விவாதம் செய்து எங்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இதற்கு தீர்வு எப்படி கொண்டு வருவது, இதையெல்லாம் விவாதிப்பதற்குத்தான் சட்டமன்றத்தை கூட்டுகிறோமே தவிர ஆளுநரை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு அவரை அவமானப்படுத்திக் கொண்டு மத்திய அரசை நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்றெல்லாம் இங்கு பேசிக்கொண்டு அரசியல் நாடகத்தை செய்து கொண்டிருப்பதற்கா இந்த சட்டமன்றம் கூடியது? மாநிலத்திற்கு எப்படி ஆளுநரோ அதுபோலதான் மத்திய அரசுக்கு ஜனாதிபதி. தமிழ்நாட்டிற்கு எப்படி உரையை ஆளுநர் வாசிக்கிறாரோ இதே போன்றுதான் நாடாளுமன்றத்தில் உரையை வாசிப்பவர் ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதிக்கு அந்த பாராளுமன்றத்தில் எவ்வளவு பெரிய வரவேற்பு, எவ்வளவு பெரிய மரியாதை, அவரை அமர வைப்பதும் அவர்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பும் அந்த மரியாதையும் எவ்வளவு கம்பீரம். மத்திய அரசு ஜனாதிபதிக்கு எந்த அளவிற்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறதோ அதற்கு சமமான மதிப்பைத்தான் மாநிலம் கவர்னருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் மரபு, இதுதான் சட்டம் கூறுகிறது, இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுவது. தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் நீங்கள் செய்கின்ற அத்தனை அநியாயங்களுக்கும் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஒத்துழைத்தால் ஆளுநர் வல்லவர், நல்லவராகி விடுவார். ஆனால் நீங்கள் செய்கின்ற அத்தனை அநியாயத்திற்கும் ஆளுநர் ஒத்து வரவில்லை என்றால் அவரை இப்படித்தான் நடத்துவீர்களா? கடைசியில் என்ன நடக்கிறது சட்டமன்றத்தில் அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் இருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார். ஏன் வெளிநடப்பு செய்தார் என்பதை பார்த்தா, இவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு, சபாநாயகர். யாரு? சபாநாயகர், சபையின் நாயகராக இருக்கின்ற சபாநாயகர். சபாநாயகர் யாருன்னு நான் முன்பே மேற்கோள் காட்டி இருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2 லட்சம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் சபையின் நாயகராக இருக்கிறார். அவர் வந்துட்டு ஆளுநரை என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு சவர்கர் பரம்பரை, நீங்க வந்து கோச்சேவின் பரம்பரை, இதையெல்லாம் அங்க பேச வேண்டிய இடமா அது? சட்டமன்றத்திற்குள்ள அவங்க சவர்கர் பரம்பரையா இருந்தா என்ன, அவங்க கோச்சேவோட பரம்பரையா இருந்தா நமக்கு என்ன? அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பொறுப்பு என்ன? ஆளுநர் பொறுப்பு. அவர் ஒரு ஆளுநரை தான் அங்க வந்திருக்கிறாரே தவிர அவர் சவர்கர் பரம்பரையா அங்க வரல, அவர் கோச்சேவோட வாரிசா அங்க வரல. ஆனா உங்களுக்கு RSS நாங்கள் எதிர்க்கின்றோம், பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நாடக அரசியலை அரங்கேற்ற இப்படி ஒரு சட்டமன்றத்திற்குள் ஒரு மரபை மீறி ஒரு ஆளுநரை இப்படி அவமானப்படுத்தி கொண்டே இருப்பீர்களா நீங்கள்? கேவலமா இல்லையா இது? அவர் நீட்டு மசோதாவுக்கு கையெழுத்து போடல, இன்னும் சில மசோதாக்களுக்கெல்லாம் அவர் கையெழுத்து போடல, போட மாட்டாரு. ஏன்னா மத்திய அரசும் ஜனாதிபதியின் ஒப்புதலும் மத்திய அரசோட ஒப்புதலும் கிடைத்தால் மட்டும்தான் அவர் கையெழுத்து போடுவாரு. மு.க. ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரு அவர் நினைத்ததை அப்படியே செய்துவிட முடியாது. அப்படி செய்து விட்டால் மு.க. ஸ்டாலின் அடுத்த நிமிடமே அந்த அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? சவர்கர் பரம்பரை அப்படின்னா RSS ஓட தலைவர் சவர்கர், RSS ஓட தலைவர் இந்த சவர்கர். கோட்சே யாரு அப்படின்னா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே.
அப்படின்னா கொலகார கோச்சேவோட பரம்பரை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்றாரு சபாநாயகர். சவர்கர், கோச்சே இவருடைய பேச்சு அங்க வெளிப்பட்ட உடனே ஆளுநர் வந்துட்டு இவங்க என்ன பேசினாங்கிறத உதவியாளர் மூலமா கேட்கிறாரு. இதுதான் சொன்னாங்க அப்படின்னு உதவியாளர் சொல்ல உடனடியாக வெளிநடப்பு செய்கிறார் கவர்னர். தமிழ்நாடு கவர்னர் உடனடியாக வெளிநடப்பு செய்கிறார். அவர் கோச்சே பரம்பரையா இருக்கட்டும், அவர் சவர்கர் பரம்பரையா இருக்கட்டும், அதை இந்த அவையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு பார்லிமெண்ட்ல திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய பிரச்சனை. மாநிலத்திற்கான நிதியை கொடுக்கலன்னு தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவையில அங்க வந்துட்டு கோஷத்தை எழுப்பினாங்க. தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு அமளியை பண்ணாங்க. அந்த அமளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்த நாள் இங்க சட்டமன்றம் கூடுது. அங்க வந்துட்டு மத்திய அரசு இவர்களுக்கு கேட்ட நிதியை கொடுக்கலங்கிற பிரச்சனையை வச்சு இவங்க வந்துட்டு இங்க ஆளுநர் அவமானப்படுத்துறாங்க. மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் ஒரு இணக்கம் இருக்க வேண்டும். உங்களால் இந்திய அரசோடு இணங்கி பயணிக்க முடியலன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியே போயிடுங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு போய் கேளுங்க. நாங்க வந்து இந்தியாவோட இணங்கி இருக்க நாங்க தயாரா இல்ல, எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்கன்னு போய் கேளுங்க மத்திய அரசு கிட்ட. இல்லைன்னா தமிழ்நாட்டிலே ஒரு தனிநாடு உரிமை வேணும்னு கேளுங்க திராவிட நாடு. உங்களுக்கு தான் வாடகை வாய்ங்க நிறைய இருக்குதுல, கேளுங்க, எல்லாரும் கிளப்பி விடுங்க. தனிநாடு வேணும்னு தனிநாடு கோரிக்கை ஆரம்பிச்சுக்கங்க. எங்களுக்கு திராவிட நாடு வேணும் அப்படின்னு ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு மத்திய அரசோடு இணங்கி செயல்பட முடியல. கேவலம் தமிழ்நாட்டுடைய அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஒரு கேவலமான கவர்மெண்ட் இந்தியாவில் வேற எந்த கவர்மெண்ட்டுமே இருக்காது. இந்தியாவில் வேற எந்த மாநில அரசுமே தமிழ்நாடு அளவுக்கு கேவலமா இருக்காது. மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள். ஆனா முதலமைச்சராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மீதமுள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருமே மக்கள் பிரச்சனை பத்தி சிந்திக்கிற அளவுல இல்லை. மீண்டும் ஆட்சிக்கு வரணும், மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும். இப்ப என்ன பிரச்சனைனா, தமிழ் தாய் வாழ்த்தை தான் நாங்க பாடுவோம், தேசிய கீதத்தை நாங்க பாட மாட்டோம்னு சபாநாயகர் சொல்ற மாதிரியும், இல்ல தேசிய கீதத்தை தான் இங்க பாடணும், தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாதுன்னு ஆளுநர் சொன்ன மாதிரியும் ஒரு கிரியேட் பண்றாங்க. அது உண்மையே இல்லை. தமிழ் தாய் வாழ்த்தை தான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை உசுப்பேத்தி விடுறதுக்காக இந்த கேடுகட்ட திருட்டு திமுக பண்ற வேலை இது. தமிழ் தாய் வாழ்த்து மாநிலத்துல எல்லா இடங்கள்லயும் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லா இடங்கள்லயும் அதைத்தான் முதன்முறையா பாடுறாங்க. மத்திய அரசோட அலுவலகங்கள்ல மட்டுமே முதன்முறையாக பாடுவது தேசிய கீதம். நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாம் எவ்வளவு மதிப்பளிக்கிறோமோ அதே போன்று தேசிய கீதத்திற்கும் நாம் மதிப்பளித்தாக வேண்டும். ஏன்னா இரண்டுமே உயிர் நாடி. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. இந்திய அரசை எதிர்த்து நம்ம வாழணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இந்தியாங்கிறது ஒருங்கிணைந்த தேசம். ஒன்றியம்னு இன்னைக்கு பேசுறீங்கல்ல, இதை வந்துட்டு 75 ஆண்டு காலமா நீங்க பேசல, இன்னைக்கு தான் ஒன்றியம்னு பேசிட்டு இருக்கீங்க. இது அரசியலுக்காக. இந்தியாங்கிறது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு. நீங்கள் கூறுவது போன்றே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்தியா என்பது பல மொழிவழி மாநிலங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடாகவே வைத்துக் கொள்ளுவோம். இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நாட்டில் வாழுகின்ற ஒரு மாநிலத்தின் மக்கள் நாம. இந்தியா என்ற ஒரு நாடு எனக்கு வேண்டாம்னா நீங்க தனி நாடு கேட்டு வாங்கிக்கங்க இந்தியா கிட்ட இருந்து. ஆனா இந்திய நாட்டோடு இணைந்து இருக்கின்ற வரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறதோ அதற்கு நாம் மதிப்பளித்து தான் ஆக வேண்டும். அப்படி மதிப்பளித்தால் மட்டும்தான் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நாம் நேசிக்கிறோம் என்று பொருள். இல்லை என்றால் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக நாம் செயல்படுகிறோம் என்றுதான் பொருள். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற அனைத்துமே இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தமிழ்நாடு அரசு இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராகத்தான் செயல்படுகிறது. ஆளுநர் என்ன தவறு செய்தாலும் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளுங்கள். அதற்குத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறாரா, மாநில உரிமைக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறாரா, சட்டப்பூர்வமாக அணுகுங்கள். அதற்குத்தான் நீதிமன்றம் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு யாரை ஏமாற்றுவதற்கு, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த மக்களை நம்ப வைப்பதற்கு இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே சில பத்திரிகையாளர் பேசுறதை நான் கேட்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள்
அரசை நடத்துவதற்கு தகுதியற்ற ஒரு முதலமைச்சர் அப்படின்னு. அது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது 100 விழுக்காடு உண்மை என்றே படுகிறது. 100 விழுக்காடு உண்மை என்றே படுகிறது. தமிழ்நாட்டின் சாபக்கேடு, ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டின் முதல்வராவதற்கு அனைத்து திறமையும் தகுதியும் உள்ள எத்தனையோ நபர்கள் தமிழ்நாட்டில் கியூவில் நிற்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா நான் இதை சொல்லியே ஆகணும். கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. களிக்கு சனி மூலை தெரியாத உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தடா நாங்க சாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரு பக்கம் ஒரு பழமொழி. கிராமத்துங்கள்ல களிக்கு சனி மூலை எங்க இருக்கு சொல்லுங்க. களி என்பது கேழ்வரகு களி. கேழ்வரகு களியை வந்துட்டு அற்புதமா செஞ்சிடுவாங்க நம்ம அம்மா. நல்லா உருண்டை பண்ணிட்டாங்கன்னா நம்ம அம்மா, உருண்டையில எந்த இடத்துல நீங்க மூளையை எடுப்பீங்க? இந்த இடத்துல தான் இதுக்கு மூளை, சனி மூளை அப்படின்னா உருண்டையில ஒரு சனி மூளை எங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க எந்த இடத்துல கையை வச்சு முதல்ல புட்டு எடுக்கிறீங்களோ அதுதான் அதுக்கு சனி மூளையே. ஆனா தமிழ்நாட்டின் முதல்வருக்கு அது கூட தெரியலன்னு நான் சொல்லல சாமி. நிறைய பத்திரிகையாளர் வந்துட்டு பகிரங்கமா பேசுறாங்க. அதை நான் கேட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்து இப்படியா இருக்கணும். தமிழ்நாட்டோட தலையெழுத்து இப்படியா இருக்கணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இன்று இருக்கின்ற ஒரு மொழினா அது தமிழ் மொழி. அதற்கு பல போராட்டங்களை சந்தித்து நாம் செம்மொழி அந்தஸ்தை பெற்றோம். ஆனா இன்னைக்கு அந்த மொழியின் மக்களாக வாழ்கின்ற நாம நமக்கான ஒரு தலைவனை, தமிழ் புலமை உள்ள திறமை உள்ள ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க தகுதி இல்லாத போயிட்டோமா? இத்தனை கோடி மக்கள் இருந்தோம். வெக்கமா இருக்குது நமக்கு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.